Start now, don't wait for the perfect plan. So this is the message for today's videos, my dears. So student, this is your Faisal sir, and today message is very simple. Stop waiting and start doing. வெயிட் பண்ணுறத நித்தாட்டிட்டு ஒரு விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம், சார் என்கிட்ட ஏஐடி செய்கிறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சிஏ செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது, அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என் ஃப்யூச்சரை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் ஒன்று இருக்குது, அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் இது எவ்வளவு காலம் அந்த ஐடியா இருக்குது, எவ்வளோ காலமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க? 1 வருஷமா 2 வருஷமாண்டா? சார் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். My dears, let me tell you something. Ideas don't change your future. The action you are going to take for that idea will change your future. ஒரு ஏஐடி பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதோ, ஒரு சிஏவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதோ will not make you a professional. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், அது உங்களை ஒரு மெஜிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாது. ரைட்? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறதோ, என்ன சொல்கிறீங்கிறதோ, அல்லது என்ன பிளான் பண்ணுறீங்கிறதோ இங்கே விஷயம் கிடையாது. த மேட்டர் இஸ் வாட் யூ ஆக்சுவலி டூ ஃபார் தட். ரைட்? தட்ஸ் த ஆக்சுவல் மேட்டர். உங்கள்ட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டடி பிளானை ஒரு 2 வீக்ஸாக இருந்து போட்டு வச்சுக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு எல்லா சிலபஸில் கண்டென்ட்டையும் எடுத்து வச்சுக்கிறீங்க, எல்லா புக்ஸையும் வச்சுருக்கீங்க, நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்து இது தாண்டி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. பட் எல்லாமே வெறும் டோக்காக தான் இருக்குது உங்கள்கிட்ட. நினைவு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிரில்லியன்ட் ஐடியா ஜஸ்ட் an ஐடியா. மொத்த க்ரௌட்லேருந்து உங்களை எது செப்பரேட் ஆகும்னு சொன்ன மற்றவங்கள்ட்ட இருந்து ஹவு வெல் யூ எக்ஸிக்யூட். அந்த ஐடியாக்காக எப்படி அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க. யூனோ, சிஇஓ மீன்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதனால தான் அவருக்கு அவ்வளோ பவர், பிகாஸ் ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸிக்யூஷன். அப்போது நான் நாளைக்கு செய்வேன் ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறது இஸ் another எக்ஸ்கியூஸ். பிகாஸ் என்ன தான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாலும் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட மணி, நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் என்பது இட்ஸ் a வெரி டைனமிக் என்வாயர்மெண்ட். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் again and again, எவ்ரி டே எவ்ரி மினிட். எனவே உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் தேவையில்லை ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மொத்த 10 வருஷத்துக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் டிசைட் வாட் யூ வில் டூ திஸ் வீக். இந்த வீக்குக்கு என்ன செய்வீங்க, இந்த சாப்டருக்காக நான் என்ன படிக்க போகிறேன், இந்த சாப்டருக்கு நான் என்ன பாஸ் பேப்பர் செய்ய போகிறேன், எவ்வளோக்கு நான் ப்ரிப்பேர் ஆக போகிறேன், இந்த கிளாஸுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ரெக்கார்டிங்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸ்டார்ட் சிம்பிள், ஸ்டார்ட் ஸ்மால், பட் கீப் டூயிங் தட். தட் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டீச்சரை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் லிசன் டு தேர் ப்ராமிசஸ். We will make you pass is easy to say in words, but check how well they execute. ஒரு நோட்ஸ் தாரதாக இருக்கட்டும், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை செய்கிறதா இருக்கட்டும், ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஸ்பீடாக இருக்கட்டும், எவ்வளவு ரிசல்ட்ஸை கொண்டு வராங்க. பிகாஸ் எக்ஸிக்யூஷன் இஸ் த மேட்டர்ஸ், நாட் த மார்க்கெட்டிங். ரைட்? எவ்வளோ வேணால் பேப்பர் சுற்றலாம், எவ்வளோ வேணால் பேக்கேஜிங்கை பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கலாம், பட் ரிசல்ட்ஸ், த எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளானுங்கிறத மறந்துடுங்க. ஜனவரிக்காக வெயிட் பண்ணுறது, அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணுறது, மொத்தமாக எல்லாமே கிடைச்சிட்டுங்கிறது வெயிட் பண்ணுறதெல்லாம் சம்திங் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹவ். என்ன இருக்குது, ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு 1 ஹவராக இருக்கலாம், ஸ்டார்ட் வித் தட். பிகாஸ் ஐடியாஸ் ஆர் வெரி சீப் ஐடியாஸ், எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தட். ஸ்டார்ட் சம்திங் அண்ட் அட்ஜஸ்ட் இட், இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பில்ட் டிஜிட்டல் அக்கௌண்டிங் ஆல்சோ, திஸ் இன்ஸ்டிடியூட். ஒரு பிக் ஆஃபீஸ் கிடைக்கணும், ஒரு பிக் டீம் வேணும், எனக்கு க்ரோஸ் ஆஃப் மணி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு சர்வ் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? யூ கேன் டூ த சேம், த எக்ஸிக்யூஷன். தட்ஸ் மேட்டர் ஃபார் யுவர் எஜுகேஷன் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவினுடைய சம்மரி என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், வாட் யூ ஷுட் டேக் ஃப்ரம் திஸ் வீடியோ இஸ் ஆக்சுவலி, ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஸ்டார்ட் டுடே இட் செல்ஃப். ரொம்ப ஓவர் பிளான் பண்ணாதீங்க. Just take action. Right? That's the matter. உங்களோட ஸ்டடி சம்மந்தமாக, உங்களோட வாழ்க்கை சம்மந்தமாக, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிற சம்மந்தமாக, ஒரு இங்கிலீஷ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், படிக்கணும்னு சொல்லி எவ்வளோ காலமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இங்கிலீஷில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், பல வருஷமாக யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கிறீங்க. தெர் இஸ் பிளான் ஒன்லி, தெர் இஸ் ஐடியா ஒன்லி. வாட்ஸ் த எக்ஸிக்யூஷன் யூ டிட்? நத்திங். ஸோ எக்ஸிக்யூஷன் இஸ் த மேட்டர். ஹவு வெல் யூ எக்ஸிக்யூட் இஸ் ஹவு வெல் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் ஃபியூச்சர். ரைட்? அட் த சேம் டைம், don't judge your teacher or institute by their words, but by their execution. Right? ஸோ உங்களுக்கு பெரிய விஷயங்கள் தேவையில்லை,
பெரிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு யூ நீட் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறத மறுபடியும் நான் உங்களையும் சொல்லிட்டு. ஸோ டுடே வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக தாங்க. அண்ட் தட்ஸ் ஒன்லி மோட்டிவேஷன் ஐ எம் ஹேவிங் டு டூ தீஸ் வீடியோஸ் அண்ட் திங்ஸ். ஸோ உங்களோட ஒரு டிசிஷன், உங்களுடைய ஒரு எக்ஸிக்யூஷன் தான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பில் இருந்து தள்ளி வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மேக் தட் டிசிஷன் நவ், மேக் தட் ஆக்ஷன் நவ். த பர்ஃபெக்ட் டைம் இஸ் த டைம் ரைட் நவ். அவ்வளோதான். பர்ஃபெக்ட் டைம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. டைம் இஸ் அன் இலூஷன். நாம் நினைக்கிறது தான் நம்மளுக்கான டைம். So that's the message I want to convey for today's video. And let's see all of you in the next sessions, next classes and next videos, next voice recordings in the WhatsApp channel. Thank you all for the love and support so far and have a great day.